இந்த விடியா திமுக அரசு போதைப் பொருள் தடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப் பொருள் மாநிலமாக உருவாகியிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தி இந்த ஆண்ட கட்சிகள்லாம் டாஸ்மார்க்கை வளர்த்துட்டு அந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு கருப்பு கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இதோட கொடுமை எங்கேயுமே ஆளுகின்ற கட்சி தப்புன்றாங்க விடுங்க, ஆண்ட கட்சிகள் கருப்பு சட்டை நடத்துறாங்க. அப்ப அவங்க சொல்லணும்ல, எதுக்கு உங்க ஆட்சியில் இருக்கு டாஸ்மாக் திறந்து வச்சிருந்தீங்க? உங்க ஆட்சியில் இருக்கு 5500 கடைகள் வைத்திருந்தீங்களே. ஐயா, இன்னைக்கு எல்லா கட்சிகள் இருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அடுத்த ஒரு வார காலம் முழுமையாக நாம் இருப்போம். இப்ப சகோதரர் போட்டிருக்காரு பாருங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. நான் சொல்றேங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் திராவிடியன் பார்ட்டிஸ். இந்த டிங்கிறது எல்லாத்தையும் தானே குறிக்குதுங்க. வேண்டாம், இன்னைக்கு எதுக்கு நாடகம், எதுக்கு கபட நாடகம்? இன்னைக்கு எதற்கு கபட நாடகம்? உங்க ஆட்சியில் அதே டாஸ்மார்க்க ஒரு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி அதே டாஸ்மார்க் வச்சு உறிஞ்சி எடுத்தீங்க. மக்கள் எப்படி போறாங்க, எவன் ஜவறான், எவன் பிழைக்கிறான், எவன் குடல்ல புண்ணு வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டாஸ்மார்க் பணம் வருதா, கமிஷன் வருதா? அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா சென்னையில் சொன்னார், எனக்கு வருத்தம் அளிக்கிறது, என்னை சங்கடப்படுத்துகிறது, எனக்கு நெருடலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பது. இன்னைக்கு நம்முடைய கடமை மோடி ஐயா சொன்னதை ஒரு சங்கல்பமாக எடுத்து நாம களத்தில் வேலை செய்வோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற மையமாக வைத்து நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி, ஐயா களத்தில் இருப்போம், மக்களை சந்திப்போம். உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணுங்க, முடிஞ்சதை பண்ணுங்க. தெருவு பக்கம் எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அப்பார்ட்மெண்ட் ஏறிட்டு வாங்க, உங்க பூத்துல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கு போய் இருக்க பேசிட்டு வாங்க. உங்க நேரம் எல்லாம் வேலைக்கு போவீங்க, விவசாயம் பார்ப்பீங்க, பிசினஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரத்தை ஒதுக்கி சமுதாயத்திற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி